ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி உங்களில் ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் நோ பேக் ப்ளூபெர்ரி சீஸ் கேக். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறதுக்கு பேக்கிங் தேவையில்லை, ஜெலட்டின் தேவையில்லை, அகர் தேவையில்லை, மிக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சீஸ் கேக் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ப்ளூபெர்ரி சீஸ் கேக் தான். ஃபஸ்ட்டு அதுக்கு பேஸுக்கு தேவையானது என்னெல்லாம் சொல்லிடுறேன் வளவலன்னு பேசாமல். பேஸுக்கு வந்து பிஸ்கெட், பட்டர் இந்த ரெண்டும் தான் தேவை. நான் வந்து நமக்கு ரெகுலராக கிடைக்கிற மில்க் பிக்கீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்கெட் வந்து 280 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் வந்து 280 கிராம். நமக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பிஸ்கெட் தேவை. இது வந்து சால்டட் பட்டர். சால்டட் அன்சால்டட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் தேவை. ஸோ இது வந்து 100 கிராம். ஸோ இதில் பாதி தேவை. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் தான் பேஸுக்கு. ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து இந்த ஹோல் டப்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். க்ரீம் சீஸ் கேக் வந்து அதோட மெயின் ஃப்ளேவர் க்ரீம் சீஸாக தான் இருக்கணும். அதனால் இது வந்து 400 கிராம். மிந்தியெல்லாம் க்ரீம் சீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதனால் ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு க்ரீம், எந்த க்ரீம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஐசிங் சுகர். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிங் சுகர் என்கிட்ட இல்லை. அதனால் நான் 1 கப் சாதா சுகர் கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஸ்டார்ச், அதை போட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக ஆகிற வரைக்கும் பவுட்ரு பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ ஃபைனாக பவுட்ரு பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைன். ஸோ ஐசிங் சுகர் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ரெகுலர் சுகரில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்சியில் நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடச்சிரும். நல்ல ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். நான் வந்து சீஸ் கேக்குக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன். அந்த ஒரு டார்ட்னஸ் வந்து சீஸ் கேக்குக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லெமன் ஜூஸ். டாப்பிங்க்கு ப்ளூபெர்ரி ஜாம். ஸோ இந்த ஜாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்கோன்ஸ் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ போன வாரம் போட்டேன் உங்களுக்கு. பிஸ்கெட்டு, ஸ்கோன்ஸ், கிளாட்டட் க்ரீம், அதில் நான் பண்ண ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஜாம். அந்த ஜாம் தான் நான் டாப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வீட்டில் அந்த ரெசிபியை பார்த்து செஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளூட், அது என்ன, ரிமூவபிள் பேஸ் உள்ள கேக் டின் தேவை. இது சீஸ் கேக் பேன், ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இது இல்லை, சாதா கேக் பேன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லாட்டி ஏதாவது பிளாஸ்டிக் ரேப்போ லைன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த கேக் வந்து நோ பேக் பார்த்தீங்களா, ஸோ நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, பட்டரை எடுத்துகிட்டு, நமக்கு வந்து 50 கிராம் பட்டர் தேவை. ஸோ நியர்லி இதில் பாதி இதை வந்து உருக்கிக்கோங்க. நான் வந்து மைக்ரோவேவில் தான் உருக்க போகிறேன், ஏன்னா அது 10 செகண்டில் வேலை முடியும். நீங்கள் ஒரு சாதா பாத்திரத்தில் போட்டு கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மைக்ரோவேவில் வச்சு உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட பட்டரை மைக்ரோவேவில் 10 செகண்டில் சூப்பராக மெல்ட் ஆயாச்சு. இப்போ நீங்கள் ஐதர் ஒரு மிக்ஸி ஜாரோ இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிஸ்கெட்டை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த பேஸுக்கு உண்டான பிஸ்கெட்டை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த பிஸ்கெட், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறதுல நான் சொன்ன மாதிரி இதில் 3/4 ஒரு பேக்கெட், ஒரு 1/2 பேக்கெட்டுக்கு கொஞ்சம் கூட பிஸ்கெட் ஆட் பண்ணி இதை நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இது வந்து ஓகே மிக்சியில் ஒரு சுற்றினோடனே நல்ல ஃபைனாக ஃபைனாக கூட இல்லை, ரொம்ப கோஸாக லைட்டாக அப்படி பவுட்ரானால் போதும். இப்போ நம்மளோட பட்டர் உருக்கி வச்சுருக்கோம்ல, பட்டர் அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அகேன் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, பேஸ்டாலாம் வைக்கிறாதீங்க. ஒரு சுற்று, ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பர் ஃபைனாக இருக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும்.
ஏன்னா அது வந்து நம்மளோட சீஸ் கேக்குக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால நீங்கள் பர்பஸாகவே பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் டின்னு எடுத்தாச்சு. அதில் நம்மளோட பேஸை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட சீஸ் கேக்குக்குள்ளே பிஸ்கெட் பேஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா கையோ இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்மாக. ஓகே, இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் கூட நம்மளோட பிஸ்கெட்டு எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் பேக்கெட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சத்தை எடுத்துடுறேன். இது வந்து ரொம்ப தின் லேயராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தக்கன ஒரு அப்போ தான் வந்து க்ரீம் டு பிஸ்கெட் ப்ரப்போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பிஸ்கெட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மேலே உள்ள சீஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறேன். அதுக்கடையில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப செட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அதுக்கடையில் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுற டைம் தான் இது செட் ஆகிற டைம். ஓகே ஓகே, நம்மளோட ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்மளோட க்ரீம் சீஸ், இது வந்து 400 கிராம் அளவு க்ரீம் சீஸ். இதை ஓப்பன் பண்ணோன்னே மேலே வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதை கொட்டிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு பிளாப் மாதிரி விழும், பிளாப் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம க்ரீம் சீஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா சீஸ் கேக்கோட ஃபில்லிங் பண்ணுறது அவ்வளவு ஈஸி. நம்மளோட க்ரீம் சீஸை இந்த பவுலில் போட்டாச்சு. சுகர் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், ½ கப் அளவுக்கு க்ரீம். எல்லாத்தையும் ஒன்றாட்டு இந்த மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஐதர் நீங்கள் விஸ்கை வச்சு நல்லா க்ரீம் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் போல் விப் பண்ணேன், அவ்வளோதான். நம்மளோட சீஸ் கேக்கோட ஃபில்லிங் வந்து ரெடி. ஸோ இதில் வந்து க்ரீம் சீஸ் தான் டாமினண்ட், அதனால தான் நம்ம வந்து ஜெலட்டினோ அகரோ எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளோட சீஸ் கேக் ஃபில்லிங் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம சீஸ் கேக்கில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட பேஸை நான் எடுத்தாச்சு. இதில் நம்மளோட சீஸ் கேக்கோட ஃபில்லிங் அதை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட க்ரீமியான சீஸ் கேக். ஆக்சுவலி இந்த சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அடாப்டபிள். நீங்கள் வந்து உங்கள் இனோவேஷன் தாங்க. நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஐடியாஸ் வேணும், இந்த அதில் வச்சுரு, உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நான் என்னோடய பிளாகில் நிறைய வெர்ஷன் சீஸ் கேக் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா போய் ஐடியா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் லெமன்னு, அதில் இல்லாத ஃப்ளேவர்ஸே கிடையாது. சாக்லேட்லேருந்து லெமன், ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி வெரைட்டியாக உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ட்ரீம் கேக். ஓகே, இப்போ நம்ம வந்து சீஸ் கேக்கோட க்ரீம் சீஸை போட்டாச்சு, நல்ல ஃபில்லிங்காக வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளோட ப்ளூபெர்ரி ஜாம் இருக்குல்ல, நம்ம அதை டாப்பிங்கில் வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு இடையில இதை வந்து ஒரு டாலப் அங்கங்க, ஏன்னா இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டாப்பிங்கில் வைக்க போகிறோம். ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஜாம் அதை வந்து அங்கங்கே டாலப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வர்ல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது வந்து யானா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்வர்ல்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து உள்ள வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜாம் வந்து பெனட்ரேட் ஆகும். பட் இது நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா பண்ணுங்கள், வேண்டாம்னா வேண்டாம். ஓகே, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போகிறேன். ஒரு 2 hours 3 hours செட் ஆகட்டும்.
அதுக்கப்புறமா நான் இதுக்கு மேலே ஜாம் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ளூபெர்ரி சீஸ் கேக் நான் ஓவர் நைட் அப்படி செட் ஆக விட்டுட்டேன். இப்போ வந்து இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பட்டர் நைஃப் எடுத்துக்கோங்க, சைடில் லேசாக எப்போவுமே இந்த சீஸ் கேக்கை வந்து நீங்கள் நைட்டு செட்டாக விட்டீங்க, நைட்டு பூரா செட்டாக விட்டிங்கன்னா நல்லது. ஸோ இது வந்து கீழே ரிமூவபிள் பேஸ் தானே, இதை வந்து எப்படி ஈஸியாக அன்மோல்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப்பிங் ஜார் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் தான் ஜாம் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளோட ப்ளூபெர்ரி சீஸ் கேக்கை வச்சு ஜென்டலாக அன்மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த அடியில் உள்ள பேஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு நம்ம இப்போ டாப்பிங்கை வந்து இப்போ நம்மளோட ஃபைனல் டாப்பிங் வந்து ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஜாம். நம்மளோட ஹோம்மேட் ஜாமை மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளூபெர்ரி ஜாம் இல்லைன்னா ப்ளூபெர்ரி ப்ரிசர்வ்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹோம்மேட் இல்லை அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூபெரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரி, மிக்ஸ்டு ஃப்ரூட்டோ, பைனாப்பிளோ, என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ளூபெர்ரி சீஸ் கேக் இந்த ஜெலட்டின் அகர் அகர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சுட்டோம். இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹோம்மேட் ப்ளூபெர்ரி சீஸ் கேக் ரெடி. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. வாவ், எப்பா சூப்பராக இருக்கு. இல்லை ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை, பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ். அந்த சீஸ் கேக்கில் நம்ம போட்ட அந்த லெமன் வந்து ஒரு லைட் ஒரு புளிப்பு, அது செம்ம டேஸ்ட்டு. அந்த மேலே உள்ள அந்த ப்ளூபெர்ரி ஜாம் கூட சாப்பிடும்போது நிஜமாக வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட்டாச்சு பார்த்தீங்களா, அந்த மெல்ட் ஆகி எல்லாம் போகலை. ஸோ எந்த செட்டிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டான சீஸ் கேக் இதுதான் மெத்தட். க்ரீம் சீஸோட அளவு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கணும், க்ரீமோட அளவு குறைவாக தான் இருக்கணும். நிறைய பேர் நிறைய விப்பிங் க்ரீம் போடுவாங்க, அது சீஸ் கேக் சாப்பிட்ட ஃபீலிங்கே வராது. இப்படி தான் இருக்கணும். அந்த லைட்டாக ஒரு டென்ஸ் டெக்ஸ்சர் செம்ம. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.